போனதே லேட்டு, இதுல அட்வைஸ் வேற. ஆண்டவரை வறுத்தெடுக்கும் நெட்டிசன்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமலஹாசனும் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதிமுக ஆட்சியில் ஒரு சிறு பிரச்சனை என்றாலே முண்டாசு கட்டிய பாரதியை போல மீசை துடித்த கமலுக்கு திமுக ஆட்சியில் பெரிய பிரச்சனை என்றாலும் கூட முண்டாசு பட்டி விஷ்ணு விஷால் மாதிரி கூட குரல் கொடுக்க மறுக்கிறார். ரிமோட்டால் டிவியை உடைத்து அரசியலுக்கு வந்தவர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் டிவியை உடைத்த ரிமோட்டை எடுத்து சைலண்ட் மோடில் வைத்து விட்டார் போலும். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார். ராஜ்யசபா எம்பி பதவிக்காக தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார். மதுவை ஒழிக்க வேண்டும் என்றுதான் திமுக உட்பட அனைத்து கட்சிகளும் கூறி வருகின்றன. ஆனால் கமல் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை, இருந்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் சொன்னேன் என்ற ரேஞ்சுக்கு ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார். அதாவது குடிக்காதே என்பதை விட அளவோடு குடி என சொல்லலாம் என்ற புது மொழியை போதித்துள்ளார். அரசாங்கம் அளவோடு விற்றால் ஏன் ஒன்றுமறியா சாமானியர்கள் அளவற்று குடிக்கப் போகிறார்கள்? அளவோடு விற்பனை செய்யுங்கள் என்பதை ஏன் கமல் அரசாங்கத்திடம் வலியுறுத்த மறுக்கிறார் என்பதே அனைவரின் கேள்வியாக உள்ளது. மேலும் மதுக்கடைகளுக்கு அருகிலும் அரசு சார்பில் மதுவால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கும் வகையில் ஆலோசனை மையங்கள் அமைக்க வேண்டும் என்றும், டாஸ்மாக் மதுக்கடைகள் அருகிலேயே விழிப்புணர்வு பதாகைகள் வைப்பது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் புதிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். சமீப காலமாக அரசியல்வாதியாக கமலின் நடவடிக்கைகள் கேலிக்கூத்தாகவே உள்ளது. மக்கள் நீதி மய்யத்தின் தராசு முள் ஒரு பக்கமாகவே சாய்ந்துவிட்டது என்று அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கின்றனர். நீண்ட காலமாகவே தனது நடிப்பிற்காக ஆஸ்கார் விருதுக்காக காத்திருக்கும் கமல் தான் நடித்த தேர்தல் விளம்பரத்தை அனுப்பினால் போதும், எளிதாக ஆஸ்கார் வென்றுவிடுவார் என்று நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் கலாய்த்து தள்ளுகின்றனர். இனியாவது மக்கள் பிரச்சனையில் நேர்மையான அணுகுமுறையை கமலஹாசன் முன்னெடுத்தால் மட்டுமே மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியின் பெயர் மக்கள் மத்தியில் வழக்கத்தில் இருக்கும். இல்லையென்றால் ஏற்கனவே இருக்கும் லெட்டர் பேட் கட்சிகளுடன் மையத்தையும் மக்கள் சேர்த்து விடுவார்கள் என்பதே நிதர்சனம்.